என்ன லீலா, அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காரு மாமா. அது எப்படி உங்க மகனுக்கு தெரிஞ்சு போச்சு? அதான் அங்க போய் அவர் மனசை நோகடிச்சிட்டு வந்தாரு. ஏன்டா அப்படி இருக்க? என்னடா பிரச்சனை பண்ண? அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதுக்குள்ள பிரச்சனைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, உங்க லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது பாருங்க. நியாயம் பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏய் பாய் முர்ரி, இப்படிதான் என்ன பத்தி எல்லாரும் தப்பா நினைக்கிற மாதிரி பண்ணிட்ட. எனக்கு வாட்சம் சரியா இருந்தா தானே அவளை சார்ந்தவங்களும் சரியா இருப்பாங்க. இப்போ சொன்ன பாரு, இதான்ப்பா ரொம்ப கரெக்ட். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு என்ன வாட்சது சரியில்லை? நான் அவ அப்பாட்ட உண்மையான மனசோட தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு போனேன். ஆமா, அங்க போனதுதான் உங்க உண்மையான மனசு என்னன்னு தெரிஞ்சு போச்சே. நான் ஆசீர்வாதம் வாங்க போகணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். அதுக்காக நான் கை நீட்டி அடிச்சு வீட்டுல உட்காந்து விருது சாப்பிட சொல்றியா? நான் அவளை அவமானப்பட்டு இறங்கி வீடு தேடி போனேன்ல, அதை நினைச்சு அவங்க அப்பா சந்தோஷப்படாம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. விட்டு அப்படியே அழுதுட்டு போயிட்டே இருப்பீங்களே. நடந்தது தாண்டி சொல்றேன். நடந்தது எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷன் கல்யாண நாள் அதுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாருன்னு. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் கூட்டிட்டு போனாரு மாமா. வீட்டுக்குள்ளே வரல. எங்க அப்பா ஓடி வந்து வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டா வாசல்ல நின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றாரு மாமா. எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? என்ன பண்றது, எனக்கு தான் அந்த போஸ் வீட்டுக்கு போக பிடிக்காது இல்ல. அப்புறம் என்ன கருமத்துக்குடா இங்க போன? என் அருமை மாமனார் அங்கல்ல இருக்காரு. டேய் டேய், ஏன்டா இப்படி பண்ற? நீ திருந்தவே மாட்டியா? நான் உண்மையா நினைச்சு போனேன் பாருங்க, எனக்கு இதெல்லாம் தேவைதான். சரி, வாய மூடு. ரொம்ப முக்கியம் உனக்கு இப்போ அவரோட ஆசீர்வாதம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அவரோட நிம்மதியை கெடுத்த, அதை இப்போ வருஷ வருஷம் போய் ஞாபகப்படுத்தணுமா? உனக்கெல்லாம் நல்ல புத்தியே வராதாடா? நான் போனதை என்ன பண்ணிருக்கணும்? அவரா புரிஞ்சுட்டு வெளியில வந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்கணும் இல்ல. அதான பெரிய மனுஷனுக்கு அழகு. அதை யாரும் தப்பா சொல்லல, என்ன குறை சொல்லிட்டு இருங்க. வருத்தப்படாதம்மா, அவன் இப்படிதான் பேசுவானே தெரிஞ்சது தானே. எத்தனை வருஷம் ஆனாலும் திருந்த மாட்டேங்கிறான். இதெல்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்பட்டாதாமா தப்பு. அதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்றான். சரி, நீ எதையும் நினைச்சு மனசு கஷ்டப்பட்டுக்காதம்மா, அமைதியா இரு. நான் போய் கரண்ட் பில்லு கட்டு வந்துடுறேன். சார், என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். சும்மா ஒரு ஹெல்ப் கேட்டுதான் நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். உட்காருங்க மேடம். என்னங்க சார்? ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. ஆபீஸ்ல லோன் கேட்டேன். நீங்க ஏற்கனவே லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களாமே? ஆமா. இப்போ அது அர்ஜென்ட்டா உங்களுக்கு தேவைப்படுதா? நெக்ஸ்ட் மந்த் நீங்க அதை எடுத்துக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மேனேஜர் எனக்கு இப்போ சாங்ஷன் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. அப்படியா? இப்போ எனக்கு எதுவும் அர்ஜென்ட்டா தேவைப்படாது சார், நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என் ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்காக தான் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல, நான் வேணா மேனேஜர் கிட்ட சொல்லட்டுமா? வேண்டாம் மேடம், நானே மேனேஜர் கிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு மேனேஜர் சாங்ஷன் பண்ணாதா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு மேடம். அதனால தான் உங்களை வீடு தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதா போயிடுச்சு மேடம். இதுல டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு? நல்ல வேளை நான் வீட்ல இருக்கும்போது நீங்க வந்தீங்களே. வாங்க சார், வாங்க. என்ன பாக்குறீங்க? நான் தான் இவங்க ஹஸ்பண்ட். ஹலோ, ஐ மனோகரன். நானும் உங்க ஒய்ஃப் கூட தான் ஒர்க் பண்றேன். உட்காருங்க. தேங்க்ஸ். இன்னைக்கு மேனேஜர் சாங்ஷன் பண்ணாதா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு மேடம். அதனால தான்
உங்களை வீடு தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதா போயிடுச்சு மேடம். இதுல டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு? நல்ல வேளை நான் வீட்ல இருக்கும்போது நீங்க வந்தீங்களே. வாங்க சார் வாங்க. என்ன பாக்குறீங்க? நான் தான் இவங்க ஹஸ்பண்ட். ஹலோ, ஐ எம் மனோகரன். நானும் உங்க ஒய்ஃப் கூட தான் ஒர்க் பண்றேன். உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன லீலா, சாருக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் கொடுக்கலையா? வேணாம் சார், நான் கிளம்பிட்டே இருக்கேன். ஆபீஸ்ல ஒரு லோன் விஷயமா மேடத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருந்தேன். அவங்களும் யோசிக்காம ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாமா, அவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை ரொம்ப அதிகம். யாராவது எதையாவது கேட்டா மறுக்காம அவங்க எதையும் கொடுப்பாங்க. கரெக்ட், 100% கரெக்ட். மேடம் இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். சார், பொதுவா லேடிஸ்ல நிறைய பேர் எந்த முடிவு எடுக்கணும்னாலும் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கணும். ஆனா மேடம் அப்படி இல்ல. சார், இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க மேடத்துக்கு கொடுக்கிற சுதந்திரம் தான் முக்கிய காரணம் சார். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் சார். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்ஸ். வரேன் மேடம். வரேன் சார். சரி, மறுபடியும் பார்க்கலாம். உன்னை திருத்தவே முடியாது. இது பாருங்க. ஏய், நீ எதுவும் சொல்லாத. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். வீட்டுல நான் இல்லாத போது கண்ட கண்ட ஆம்பளைங்க எல்லாம் உள்ள வராங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நீ கொடுக்கற இடம் தானே. மத்தவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? இது பாருங்க, நடந்தது என்னன்னு தெரியாம அசிங்கமா கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. இன்னைக்கு ஆபீஸ் லீவுங்கிறதுனால லோன் விஷயமா வீட்டுக்கு வந்து பேசிட்டு போறாரு. அப்படியே இருக்கட்டும். நான் பொல்லாதவன் தான், சந்தேகம் பிடிச்சவன் தான். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கடி அவனை வீட்டுல விட்ட? வாசல்ல நின்னு பேசி அனுப்ப வேண்டியதானே. உள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. என்னைக்காவது நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்கியா? என்னடி முறைக்கிற? உன்னை பார்க்காத அவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? நீ ஒரு நாள் லீவுன்னு லோன் அது இதுன்னு வீட்டுக்கு வந்துட்டானா? என்னடி சரிக்கு சரி பேசுவ? ஊமா கொட்டா மாதிரி நின்னுட்டு இருக்க. குட்டு வெளியில தெரிஞ்சிச்சேன்னு பயமா? வாப்பா ஹர்ஷா. அங்கிள், இதுதான் பவானியோட வீட்டு அட்ரஸும் ஃபோன் நம்பரும். இந்தப்பா, நீயே டயல் பண்ணி கொடு. ஹர்ஷா, டயல் பண்ணி கொடுப்பா. நான் பாக்குறேன், நீ சாப்பிடு. ஹலோ, சிதம்பரம் பேசுறேன். ஹலோ, நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறோம். என் பேர் ஹர்ஷா. நான் உங்கள் பவானி கூட தான் ஒர்க் பண்ணுறேன். அப்படிங்களா? என்னங்க விஷயம்? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோடைய அப்பா உங்ககிட்ட முக்கியமாக பேசணுமா. யாரு? கொடுப்பா. ஹலோ, வணக்கம். சிதம்பரம் ஐயாவை பேசுறது? ஆமா, சிதம்பரம் தான் பேசுறேன். நீங்க? நான் தாங்க சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கேனே, பனானா லீஃப். தெரியலையா? கனகசபை பேசுறேன். ஏங்க, நம்ம நிலத்தை கூட நீங்க தானே முடிச்சு கொடுத்தீங்க. அடேடே, ஆமா ஆமா. நல்லா இருக்கீங்களா? நீங்க சிங்கப்பூர்ல இருந்து என்னோட பேசுறது ஆச்சரியமா இருக்குதுங்க. ஒரு முக்கியமான விஷயமா தாங்க போன் பண்றேன். சொல்லுங்க. மறுக்க ஏதாவது நிலம் வேணுமா? முடிச்சு தரேன். அட, அதெல்லாம் இல்லைங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சுபகாரியம். என்னது? ஐயா, உங்க பொண்ணு பவானியை நான் இங்க பார்த்தேன். தங்கமான பொண்ணு. உங்க பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணோட குணத்துக்கு அவளை யாருக்குங்க பிடிக்காம போகும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியலையே. எனக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு குணா. அவனுக்கு தமிழ்நாட்டுல தான் பொண்ணு தேடுறேன். எதுவுமே சரியா அமையல. பவானியை பார்த்தேன். பவானி உங்க பொண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். பவானியை மருமகளை ஆக்கிக்கணும்னு
என் மனசுல பலமான ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சுங்க. என்ன சந்திரன் ஐயா அமைதியாயிட்டீங்க? உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா மேற்கொண்டு நாம பேசி முடிச்சிடலாம்ல. அது ஐயா, நீங்க நாளும் தெரிஞ்ச பெரிய மனுஷன், கல்யாண விஷயம் இது அப்படி சட்னு போன்ல சொல்லக்கூடிய விஷயங்களா? ஆமாமா, வாஸ்தவம் தான். நீங்க பொண்ணை பெத்தவங்க, நல்லா யோசிங்க. நான் என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு தயங்காம போன் பண்ணி சொல்லுங்க. என்கிட்ட நேர்ல போன்ல சொல்றதுக்கு சங்கடமா இருந்தா பவானிக்கு போன் பண்ணி சொல்லுங்க. பவானி ஹர்ஷா மூலமா எனக்கு தெரிவிக்கிட்டோம். ஹர்ஷா ரொம்ப நல்ல பையன். உங்க போன் நம்பர் கூட அவன் தான் கொடுத்தான் எனக்கு. அப்படிங்களா? ஆமாங்க. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. என்னடா அவன் கடல் கடந்து இருந்துகிட்டு இப்படிலாம் சொல்றானே நினைக்காதீங்க. என் மனசுல பட்டதை சொல்றது என் வழக்கம். நீங்க எனக்கு சம்பந்தி ஆகவும் பவானி எனக்கு மருமகளாக ஆகணும். அப்படி நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சிதம்பரம் ஐயா, மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நல்லதுங்க, அப்ப யோசிச்சு சொல்றேன். அப்ப நான் போனை வச்சிட்டுங்களா? நீங்க இவ்வளவு தூரம் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு மரியாதை கொடுத்து பேசுறதே பெரிய விஷயமுங்க. இத பாருங்க ஐயா, உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. சரி, நான் போனை வச்சிடுறேன். நல்லதுங்க, வச்சிடுறேன். மாமா, யார் மாமா போன்ல? சிங்கப்பூர்ல இருந்து கனகசபைன்னு பெரிய கோடீஸ்வரர் அவர் போன் பண்ணார். அவர் எதுக்குப்பா உங்களுக்கு போன் பண்ணாரு? அவரு பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணை தேடிட்டு இருக்கிறாராம். பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணா இருக்கணும்னு விரும்பினாராம். சிங்கப்பூர்ல நம்ம பவானி குட்டி எங்கேயோ பாத்துருக்காரு, பிடிச்சிருக்குது, கொடுக்குறீங்களான்னு கேக்குறாரு. அடேங்க அப்பா, நம்ம பவானிக்கு இவ்வளவு பெரிய சம்பந்தமா? எனக்கு தெரியும். நம்ம குடும்பத்திலேயே லக்கியான ஆளு நம்ம பவானி தான். என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க? நல்ல இடம் தானே? நல்ல இடம் தான், ரொம்ப பெரிய இடமா இருக்கேன்னு யோசிக்கிறேன். பெரிய இடமா இருந்தா என்ன? நம்ம நிலைமையை மறந்துட கூடாதுல்ல. அது ரொம்ப பெரிய இடம், எட்டுமா? அவசரப்பட்டு கோடீஸ்வரன் கொடுத்துவிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாதுல்ல. எனக்கு என்னமோ நம்ம தகுதிக்கு இது சரிபடும்னு தோணல. ஏன்பா, எதுக்கும் பவானிக்கு ஒரு போன் போட்டு ஒரு வார்த்தை கேட்கலாமே? சரிம்மா, போன் பண்றேன். வாங்கம்மா. வாங்க வாங்க. வா நிர்மலா, என்ன எப்படி இருக்க? ஏகுட்டி நல்லா இருக்கேன் நிர்மலா. நல்லா இருக்கேன். நீ ஆத்தாளும் தங்கச்சி வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே கார் எடுத்து பறந்துட்டான மாணிக்கம். நல்லா இருக்கியா? நட்ராஜ் வா வா, உனக்கு லேட் ஆகுது, ஸ்கூலுக்கு வர போகணும். என்ன நட்ராஜ், பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்கேன், என்னோட கொஞ்ச நேரம் விளையாடுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புற. அதானே. டேய், இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஒன்றும் போக வேண்டாம், லீவ் போட்டு வீட்லயே இரு. டேய், என்னடா பாக்குற? சொன்னது புரியல? மாணிக்கம், நீ ஏண்டா அவனை வையிற? அவனை பாரு, அவங்க அம்மா மூஞ்சிவே பாத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த வீட்டுல எல்லாம் அவங்க இஷ்டம் போலதான் நடக்கும் போல இருக்கு. அவளையும் பாரு, நீ இவ்வளவு சொல்லியும் பவுடர் போட்டுக்கிட்டே இருக்கிறா. டேய், லீவ் போட்டு இன்னைக்கு பாட்டியோடயே இரு, ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நீ என்ன நின்று பார்த்துக்கிட்டு இருக்க? வந்தவங்களுக்கு ஏதாவது கொடு, குளிக்க சுடு தண்ணி ரெடி பண்ணு. போ. என்ன சாரோ, வந்த உடனே நம்ம ஆளு வேலையை ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு. ஆமா பாட்டி, பாருங்க, நாளைக்கு நட்ராஜுக்கு டெஸ்ட் இருக்கு, இன்னைக்கு வேற ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. இத நான் யதார்த்தமா சொன்னேன்னா கூட அதையும் அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. என்ன பண்றதுன்னே புரியல. வேணாம் சாரோ, தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லிடாத. நீ சாதாரணமா சொன்னா கூட அது பெருசா வெடிச்சிரும். உன் புருஷன் அந்த நிலைமையில இருக்கான். சங்கடமா இருக்கு பாட்டி. பாத்தீங்களா நட்ராஜ் எப்படி போய் அமைதியா உட்கார்ந்துட்டான்னு? சாரோ,
நாளைக்கு அவங்க போற வரைக்கும் நீ அமைதியா இருக்கிறதா நல்லது. வாய கொடுத்து வாங்கி கட்டிக்காத. உன் மாமியா போறதுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை கிளப்பணும்னு கூடிய வரைக்கும் முயற்சி பண்ணுவா. பார்த்து நடந்துக்கமா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நல்லா படிக்கிறியா? மாமா கூப்பிடுறாரு போ. வா வா. என்ன ராசா, சிங்கப்பூர் சீமைக்கு போறாப்புல இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அம்மா. அட நீ வேற கிழவி, நானே குழப்பத்துல இருக்கேன். உனக்கு என்னடிமா இதுல குழப்பம்? இது என்ன சாதாரண விஷயமா? யாருக்கு கிடைக்க இப்படி ஒரு சான்ஸ்? நல்லா சொல்லு பாட்டி. ஆமா நிர்மலா, ராசம் நல்லா யோசனை பண்ணி பாரு. கடல் கடந்து போறது ஒரு பெரிய கொடுப்பனை. பணக்காரங்க, பெரிய படிப்பு படிச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறேன். இதெல்லாம் நினைச்சு பாத்துருப்போமா நம்ம? என்ன கிழவி அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? என்னடா அது? நான் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? நான் இவங்கள போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமா இவங்கள போகிறதுக்கு தூண்டி விடுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? வாமா, எப்ப வந்த? இப்பதான் அடடடடடடே, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்களா? வெரி குட். என்னண்ணே ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமாண்டா, நான் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறா. நிர்மலா, தயவுசெய்து நான் சொல்றது கேளுமா. இங்கே இருந்துட்டு போகாத. அண்ணே, திரும்ப திரும்ப அதே பேசாத. நான் சிங்கப்பூர் போறதுல உறுதியா இருக்கேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னம்மா நீ சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்க? கடல் தாண்டி அவ்வளவு தூரம் போறேன்றிய. நாளைக்கு இங்க ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ, இல்ல அங்கேயே ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ, சட்டுன்னு ஒருத்தர் வந்து பாத்துக்க முடியுமா? இதெல்லாம் யோசிக்காம. இது ஒரு பெரிய விஷயமா? இது பெரிய விஷயம் இல்லையா உனக்கு? அண்ணே, பாபநாசத்துல நான் 5 வருஷம் இருந்திருக்கேன். இங்க இருந்து நீ பஸ் பிடிச்சு அங்க வரதுக்கு கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஆகுது. அதே அங்க இருக்கிற சிங்கப்பூர் போறதுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான். எந்த காலத்துல என்ன இருக்க நீ? இத பாருமா, நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, அதுக்கு பதில் சொல்லு. நீ எதுக்காக இப்போ வெளிநாட்டுக்கு போனோம்? எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ எதுக்காக இப்போ தனியா போய் கஷ்டப்படணும்? வேலை பார்த்து பழகிட்ட, அது இங்கே இருந்து பண்ணிக்கலாமே. அது அப்படி கிடையாதுண்ணே. இத்தனை வருஷம் நான் அங்க வேலை பார்த்து திருப்தியா இருந்ததுனால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க எனக்கு ரொம்ப நல்ல சம்பளம். என் பொண்ணோட எதிர்காலத்துக்கு நான் சேர்த்து வைக்க வேண்டாமா? தயவு செஞ்சு என்னை தடுக்காத. என்னம்மா சரம் இது? மாமியாருக்கு தரும்போது ஒரு மரியாதையா 10 எடுத்து கொடுக்க வேண்டாம்? இப்படித்தான் தலதலான்னு கொண்டாந்து நீட்டுறதா? இந்த பார், எல்லாம் சிந்தி போச்சு. இல்ல தெரியாம. முக்கியமான விஷயம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்படி நீ காப்பியை கொண்டாந்து நீட்டுறதே தப்பு. கொண்டாந்து இப்படி ஓரமா வச்சுட்டு எடுத்துக்கங்க அத்தண்டா எடுத்துக்கிறா. எடுத்துக்க மாட்டாளா? வர வர விவரம் இல்லாம போயிட்ட நீ. கேள்வி, மனசுல கொஞ்சமாவது பயமும் பதுசு இருந்தாதான் செய்கையில வரும். இந்த மட்டில தலையில ஊத்தாம விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். என்ன ராசா எந்திரிச்சிட்ட? கொஞ்சம் அசதியா இருக்கு கிழவி, செத்த நேரம் படுக்கிறேனே. வாங்கம்மா. சரோமா, அவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்க, அவ வீரியம் குறைஞ்சிரும். என்ன பண்றது? நம்மளையும் நடிக்க வைக்கிறாளுகளே. சும்மா இருங்க, கேட்ட போறா.